வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரனை கொன்றுவிட்டு காவல்துறையில் சரணடைந்த நபரால் பெரும் பரபரப்பு. நீர்வீழ்ச்சியில் புகைப்படம் எடுத்த மாணவர்களுக்கு நேர்ந்த கதி. நீர்வீழ்ச்சியில் தவறி வீழ்ந்து உயிரிழப்பு. சர்வதேச ரீதியில் முன்னேறியுள்ள இலங்கை, காரணம் என்ன தெரியுமா? வெளியான தகவல். சுகாதார ஊழியர் ஒருவருக்கு நீதிமன்றினால் மரண தண்டனை விதிப்பு. வெளியான திடுக்கிட வைக்கும் காரணம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கைது. இவ்வாண்டின் முதல் அரையாண்டில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. வெளியான புள்ளி விவரம். 25 நாட்கள் நடுக்கடலில் மிதந்த புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு. 140க்கும் மேற்பட்டோர் பரிதாப உயிரிழப்பு. திருகோணமலை கன்னியா பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கட்டுமான பணிகள். பாராளுமன்றத்தில் சாணக்கியன் ராசமாணிக்கம் எம்பி எழுப்பிய கேள்வி. திருகோணமலை கன்னியாலே ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மனநலம் பாதிக்கப்பட்டு தனது சகோதரனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட நபர் ஒருவர் ஆராய்ச்சி கட்டுவ காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். நேற்று பிற்பகல் கத்தியுடன் ஆராய்ச்சி கட்டுவ காவல் நிலையத்திற்கு வந்த குறித்த நபர் தனது சகோதரனை கொலை செய்ததாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் வசித்து வந்த வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்தவர் ஆராய்ச்சி கட்டுவ ராஜகதலுவ பகுதியை சேர்ந்த துலன் ஹசங்க என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மனநல பிரச்சினை பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பகல் நேரங்களில் அவரை சந்தேக நபரே பராமரித்து வந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி தெல்தனிய பன்விலை பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி ஒன்றில் புகைப்படம் எடுக்க முயன்ற போது தவறி விழுந்த 2 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 13 மற்றும் 15 வயதுடைய மாணவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலை முடிந்த பின்னர் 5 மாணவர்கள் கொண்ட குழு ஒன்று குறித்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் நீர்வீழ்ச்சியின் அருகே புகைப்படம் எடுக்க முயன்ற போதே 2 மாணவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 2026 ஆண்டிற்கான ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கையின் கடவுச்சீட்டு 94வது இடத்திற்கு முன்னேறி அண்மைய ஆண்டுகளில் இல்லாத உயர்ந்த தரவரிசையை பதிவு செய்துள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட தரவரிசையின்படி 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் 96வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 2 இடங்கள் முன்னேறியுள்ளது. இதற்கு முன்னர் 2021 ஆண்டு 107வது இடத்திலும் 2022 ஆண்டு 102வது இடத்திலும் 2023 ஆண்டு 100வது இடத்திலும் இலங்கையின் கடவுச்சீட்டு தரவரிசைப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு நாட்டின் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் முன்கூட்டியே விசா பெறாமல் அல்லது வருகை தரும்போது விசா பெற்று எத்தனை நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்பதன் அடிப்படையிலேயே ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு வெளிப்படுத்தப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான பட்டியலில் சிங்கப்பூர் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. அதேவேளை ஆப்கானிஸ்தான் 104வது இடத்தில் இருந்து பட்டியலில் இறுதி இடத்தை பிடித்துள்ளது. உலகின் 199 நாடுகளின் கடவுச்சீட்டுகளையும் 227 பயண இடங்களையும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் இந்த ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு உலகளாவிய விசா இல்லா பயண அணுகலை ஒப்பிட்டு காட்டும் முக்கியமான தரவரிசையாக கருதப்படுகிறது. கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட அரச வைத்தியசாலை சுகாதார உதவியாளர் ஒருவருக்கு வடமத்திய மாகாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது.
தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கொலை குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி ஜனாதிபதியினால் நிர்ணயிக்கப்படும் திகதி மற்றும் நேரத்தில் சட்டத்தின் பிரகாரம் மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் எப்பாவல பகுதியை சேர்ந்த WD தேவானந்த என்ற அரச வைத்தியசாலை சுகாதார உதவியாளர் ஆவார். 2014 ஆண்டு மே மாதம் எப்பாவல 20 ஏக்கர் பகுதியில் வசித்த பி. மஹிந்தகுமார என்பவரை கொலை செய்ததாக இலங்கை தண்டனை சட்ட கோவையின் 296வது பிரிவின் கீழ் சட்டமாதிபரால் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்தின் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு பின்னர் வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முறைப்பாட்டாளர் தரப்பில் அரசு சட்டத்தரணி சோமாலி நாகொட விதான முன்னிலையானதுடன் பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஸ்ரீநாத் பெரேரா ஆஜராகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 9 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னாருக்கு வடக்கே அமைந்துள்ள இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையின் போது இரணைத்தீவுக்கு தெற்கே உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் 50க்கு மேற்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அவதானித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஒரு இந்திய மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டதுடன் அதில் பயணித்த 9 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரு துறைகளின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9,012.24 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 8% வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. இந்த காலப்பகுதியில் பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் 7,073.31 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 8.95% அதிகரிப்பாகும். அதேவேளை சேவை ஏற்றுமதி வருமானம் 1,938.94 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்து 4.49% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2026 ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1,658.62 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 12.53% அதிகரிப்பாகும். அதில் பொருட்கள் ஏற்றுமதி 1,314.10 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் சேவை ஏற்றுமதி 344.52 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், நிர்மாணம், நிதி சேவைகள், போக்குவரத்து மற்றும் விநியோக சேவைகள் உள்ளிட்ட அறிவுசார் சேவை துறைகள் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிப்பதிலும் ஏற்றுமதி துறையை பல்வகமைப்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக சந்தையில் பல்வேறு சவால்கள் நிலவினாலும் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் போட்டித்தன்மை மற்றும் தழுவிக்கொள்ளும் திறனே இந்த வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் கன்னியா பகுதியில் நேற்றைய தினம் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் புதிய கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாட முயற்சித்ததாகவும் அண்மையில் அவரை நேரில் சந்தித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார்.
குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கன்னியா பகுதி தொடர்பில் 2020 ஆண்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அப்பகுதியில் எந்தவொரு மதம் சார்ந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இணைந்து மதம் சார்ந்த கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடு எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் நீதிமன்ற தீர்ப்பை மீறுவதாக இருப்பதால் இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். அத்துடன் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய சம்பவம் தொல்பொருள் திணைக்களத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சர் சுனில் செனவி, கன்னியா தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு காணப்படுமானால் அதற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சம்பவம் தொடர்பில் உடனடியாக நேரடி கருத்து வெளியிட முடியாது என்றும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர், நீதிமன்ற தீர்ப்பும் தொல்பொருள் சட்டமும் அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று நடுக்கடலில் தத்தளித்ததில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் மாயமாகியும் இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. தி கம்பியாவின் பாஃபுலோட்டோ பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த படகு எரிபொருள் தீர்ந்ததால் சுமார் 25 நாட்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் தத்தளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 18ஆம் தேதி மௌரித்தேனியாவின் நௌதிஃபு துறைமுகத்தை வந்தடைந்த போது அதில் 38 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதுடன் பலரது சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உயிர் தப்பியவர்களில் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இழந்த 2 சிறுவர்களும் அடங்குவதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் சஹாரா தெற்கு பகுதி ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. மௌரித்தேனிய கடலோர காவல் படையின் தகவல்படி 160 பேருடன் புறப்பட்ட இந்த படகில் 122 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜூலை 14 முதல் 18ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மௌரித்தேனிய கடலோர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 3 தனித்தனி மீட்பு நடவடிக்கைகளில் 387 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள கேனரி தீவுகளை நோக்கி செல்லும் அட்லாண்டிக் கடல் வழித்தடம் உலகின் மிகவும் ஆபத்தான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாதுகாப்பற்ற அதிகளவு பயணிகளை ஏற்றிச் செல்லும் சிறிய படகுகளில் நீண்ட தூரம் பயணிப்பதே இவ்வாறான உயிரிழப்புகளுக்கு முக்கியமான காரணமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இளைஞர்கள் இத்தகைய உயிராபத்தான பயணங்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலையை தவிர்க்க அவர்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டியது அவசியம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.